Here is the next question. Neither of them are going to attend the party on 10th October. As we have seen before, neither of them singular. So verb whenever no or varakudadu, we have to put is here. Next question. He walked 5 miles, which are really a great distance for a man like him, who is not only old but also ill. He walked 5 miles, which are 5 miles is used here to refer to distance. எவ்வளவு தூரம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம 5 miles அப்படிங்கிறத ஒன்றுக்கு மேலே இருக்கே 2 miles 3 milesலாம் வந்தால் ப்ளூரல் verb யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அந்த 5 miles அப்படிங்கிறது டிஸ்டன்ஸுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ், அதே மாதிரி லிட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் யூனிட்ஸ் வந்தால் அந்த யூனிட்ஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இங்கே verb வந்து இஸ் யூஸ் பண்ணணும். இஸ் ரியலி அப்படின்னு யூஸ் பண்ணணும். Next question. There has always been some form of education, but there has not always been schools. அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுல தேர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. இங்க 2 தேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேருக்கு அப்புறம் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் சில தேருக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, தேர் வந்துச்சுன்னா இல்லை ஹியர் வந்துச்சுன்னா வேர்பை டிசைட் பண்ற வேர்டு அது கிடையாது. அது ரெண்டுக்கும் பின்னாடி என்ன வருதோ அந்த வேர்டு தான் வேர்பை டிசைட் பண்ணும். இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் என்ன நவுனு? அன்கவுண்டபிள் நவுனு. அப்போ ஹேஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்க. கோ டு த செகண்ட் பார்ட். அதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ஸ் என்னது? கவுண்டபிள் நவுன். அதுவும் ப்ளூரல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் பார்ட்ல உள்ள வேர்ப் வந்து தப்பு, ஹேஸ் வந்து தப்பு. அங்க என்ன இருக்கணும்? ஹேவ் இருக்கணும். That is the correct answer. So there, here இதெல்லாம் கொடுத்திருந்தா அது டம்மி சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு அப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம verb யூஸ் பண்ணணும். Next question. I haven't been to New York before and neither my sister அப்படின்னு கொடுத்திருக்கு. I haven't been to New York before and neither my sister அப்படின்னு கொடுத்திருக்கு. இங்க என்ன பண்ணணும்? நான் நியூயார்க்கு போனதில்லை, என் சிஸ்டரும் போனதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஐக்கு வந்து ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹேவ் பீன் டு நியூயார்க்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 2வது பார்ட்ல சிஸ்டரும் போனதில்லைன்னு சொல்லும் பொழுது வெறுமனே நெய்தர் மை சிஸ்டர் அப்படின்னு மட்டும்தான் இருக்கே ஒழிய என் சிஸ்டரும் போகலை அப்படிங்கிறது இங்க கம்ப்ளீட் ஆகலை. என் சிஸ்டரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹேவன் பீன் யூஸ் பண்ணின மாதிரி செகண்ட் பார்ட்ல சிஸ்டருக்கு உண்டான ஹேஸ் பீன், ஹேஸ் இன் பீன் அது நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நெய்தருக்கு பதிலா டு பி ஆப்ட் இங்க நார் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2வது ஒரு நெகட்டிவ் நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து நார் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மீனிங் என்னன்னா நாட் ஆல்சோ அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இங்க நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார் ஹேஸ் பீன் மை சிஸ்டர் அந்த மாதிரி எழுதணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Many a boy were happy dancing at the victory of our cricket team in Australia அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? Many a boy were happy dancing at the victory of our cricket team in Australia. இதுல என்ன க்ளூ வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு க்ளூ வேர்டு, ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். அதை தான் நம்ம தேடணும், நம்ம ஆன்டிசிபேட் பண்ணணும். எந்த மாதிரி எதை கொடுக்குறாங்கன்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மைண்டு கரெக்டா அந்த ஏரியாவை பார்த்துரும். மீனிங்ல போய் டிபெண்ட் ஆகாது, அதுல ஃபோக்கஸ் ஆக மாட்டோம். நம்ம ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இப்போ இந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே என்ன தோணும் நமக்கு? மெனி அ பாய் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இங்கிலீஷ்ல. ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம ஸ்போக்கன்ல இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார்மலா தான் இது வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மல்ல கூட ரொம்ப லிட்டரரியா எழுதும்போது தான் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப மெனி அ பாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
அதோடைய மீனிங் என்ன? மெனி எ பாய் அப்படின்றதுடைய மீனிங் என்ன அப்படின்னா மெனி பாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். மெனி எ பாயும் மெனி பாய்ஸும் ஒண்ணுதான். இது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரைட்டிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெனி எ பாயை வந்து மெனி பாய்ஸ் வேர் ஹாப்பின்னு எழுதியிருந்தா நம்மளுக்கு வேர்ப்ல இஷ்யூ இல்லை. பட் மெனி எ பாய் அப்படிங்கிறது மீனிங்ல மெனி பாய்ஸா இருந்தாலும் நம்ம எழுதும் பொழுது வேர்ப் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்குலர்ல இருக்கணும். அதோடைய ப்ரொனவுன் எப்படி இருக்கணும்? சிங்குலர்ல இருக்கணும். நவுன் யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்கணும்? சிங்குலர்ல இருக்கணும். இங்க இப்போ மெனி எ பாய் எப்படி கொடுத்துருக்காங்க? பாய்ஸ்ன்னு கொடுக்கல. ஸோ மெனி எ பாய்ன்னு எழுதணும். வேர்பும் வந்து நம்ம சிங்குலர் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இங்க many a boy was happy அப்படின்னு அர்த்தம். மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா many boys were happy தான். பட் மெனின்னு யூஸ் பண்ணி எழுதும் பொழுது வேர்ப் வந்து சிங்குலரா இருக்கணும், நவுனும் சிங்குலரா இருக்கணும். ஏதாவது ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவுமே சிங்குலரா தான் இருக்கணும், ப்ளூரல்ல யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், none of the applicants have turned up for the interview on time. So none of the applicants அப்படின்னு எழுதும் பொழுது வேர்ப் வந்து சிங்குலரா எழுதணும். நன்னுக்கு வந்து verb வந்து singular, so has இங்க யூஸ் பண்ணணும் in the place of have. Next question, each of them have a different version of the crime. நம்ம ஏற்கனவே neither வந்து சிங்குலர்னு பார்த்திருக்கோம், either வந்து சிங்குலர்னு பார்த்திருக்கோம். இது எல்லாமே pronouns அப்படின்னு நான் சொன்னேன். இங்க each அப்படின்னு கொடுத்திருக்கு. eachங்கிற ஒரு வேர்டும் pronoun தான், அதுவும் singular verb தான் எடுத்துக்கும். அப்போ each of அப்புறம் them வர்றதுனால அது plural மாறிடாது. அப்போ இங்க என்ன நம்ம பண்ணணும்? haveக்கு பதிலா we have to use has. Next one, the managing director along with the staff members were present for the annual general body meeting அப்படின்னு கொடுத்திருக்கு. ஸோ எம்டி கூட அண்ட் இல்லாம அலாங் வித்னு கொடுத்திருக்கதால இந்த சென்டென்ஸ் வந்து ப்ளூரல் சப்ஜெக்டா மாறாது. மேனேஜிங் டைரக்டர்ங்கிறது மட்டும்தான் வேர்பை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ we have to use was here. Moving to next question, either Ram or you is responsible. நம்ம அப்பதையே பார்த்தோம், either or வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து கன்ஜங்ஷன். ஆருக்கு அப்புறம் என்ன வேர்டு வருதோ அந்த வேர்டு தான் வேர்பை டிசைட் பண்ணணும்னு சொன்னேன். இங்க ஆருக்கு அப்புறம் யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூக்கு பொருத்தமான வேர்பு தான் இங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ we use are here. The captain with the members of his team are returning after a fortnight அப்படின்னு கொடுத்துருக்கு. அதே ரூல் தான். கேப்டன் வித் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் டீம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேப்டன் தான் இங்க சப்ஜெக்ட், மெம்பர்ஸ் ஆஃப் த டீம் வந்து வேர்பை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க நம்ம என்ன எழுதணும்னா கேப்டனுக்கு உண்டான வேர்ப் வந்து என்னது? இஸ். நெக்ஸ்ட் ஒன், த ஸ்கீம் விச் வில் பி லான்ச் டூரிங் த நெக்ஸ்ட் 2 years require an additional investment of 100 crore அப்படின்னு கொடுத்துருக்கு. சப்ஜெக்ட் என்னது இதுல? ஸ்கீம் இல்லையா? சப்ஜெக்ட் என்னது? அதாவது வேர்பை டிசைட் பண்றது எது? ஸ்கீம். சப்ஜெக்ட்னு பார்த்தா ஸ்கீம் விச் வில் பி லான்ச்டு டூரிங் த நெக்ஸ்ட் 2 years வரைக்கும் சப்ஜெக்ட் தான். பட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஸ்கீம் தான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். ஸ்கீம்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றதால ஸ்கீம் சிங்குலரா இருக்கிறதால ரிக்வயர் அப்படிங்கிற வேர்ப் கூட நம்ம எஸ் ஆட் பண்ணணும். ஸோ ரிக்வயர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The bank may have followed an aggressive monetary tightening policy, but its stated aim of curbing inflation have not been achieved. First part la enna kuduthirukanga, the bank may have followed an aggressive monetary tightening policy. Bank வந்து ஒரு டைட்டான மானிட்டரி பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு கால் பண்ணியிருந்திருக்கலாம் பாஸ்ட்ல. ஆனா அதோடைய எய்ம் இருக்கு இல்லையா, அது என்ன எய்ம்னு சொல்லியிருந்துச்சோ அந்த எய்ம் என்னது? இன்ஃப்ளேஷனை வந்து கர்வ் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கலன்னு சொல்லும்போது பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹேஸோ இல்லாட்டி ஹேவோ யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? என்ன சப்ஜெக்ட் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, டைட்னிங் பாலிசி வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லை. செகண்ட் பார்ட் மூவ் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஸ்டேட்டட் எய்ம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப் கர்பிங் இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு. எது சப்ஜெக்ட் அப்போ இங்க? எய்ம் இல்லையா? அப்ப எய்ம் அப்படிங்கிறது சிங்குலரா இருக்கதால have not been பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? has not been யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், it is all well known that women are generally in favor of light topics like jokes and expressions that causing laughter all around அப்படின்னு கொடுத்திருக்கு.
It is well known. Okay, correct, perfect. That போட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க செகண்ட் பார்ட். Women are generally in favor of light topics. Okay, fine, அதுவும் கரெக்ட் தான். எதெல்லாம் லைட் டாபிக்ஸ் லைக் ஜோக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அது வரைக்கும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் அந்த லைட் ஜோக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது that யூஸ் பண்ணி ரெண்டாவது பார்ட் ஜாயின் பண்றாங்க. ஓகேவா, இங்க ரெண்டு that வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள that, இது ரெண்டாவது உள்ளது ரெண்டாவதுக்குள்ள that. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, that causing laughter. எப்பயுமே இந்த that-க்கு அப்புறம் ஒரு verb யூஸ் பண்ணினா அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதாவது காஸ்ன்னு இருக்கும். that-க்கு முன்னாடி உள்ள வேர்டு வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா காசஸ்னு வருமே ஒழிய that-க்கு அப்புறம் இம்மிடியேட்டா ஒரு verb நம்ம ing ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி verb ingல வரணும்னா அதுக்கு முன்னாடி ஒன்னு இஸ் இருக்கணும், இல்லைன்னா வாஸ் இருக்கணும், இல்லைன்னா ஆர் இருக்கணும், இல்லைன்னா வேர் இருக்கணும், இல்ல ஹேஸ் பீன், ஹேவ் பீன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிலரி verb இருந்தா மட்டும்தான் நீங்க மெயின் verb ing ஃபார்ம்ல எழுத முடியும். ஸோ தப்பு எங்க இருக்கு, காசிங்ல இருக்கு. ஸோ we change that into cause. The meeting took place a day after the agency held a meeting with the project contractors to evaluate the steps that being taken to ensure that the buildings were not affected. இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின். மீட்டிங் வந்து நடந்துச்சு எப்போ, a day after the agency held a meeting with the project contractors. ப்ராஜெக்ட் கான்ட்ராக்டர்ஸ் கூட மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு. எதுக்காக, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு எவாலுவேட் பண்றதுக்காக. அந்த பார்ட்ல டு எவாலுவேட் ஸ்டெப்ஸ் தட் பீயிங் டேக்கன் அப்படின்னு வருது. வெறுமனே பீயிங் டேக்கன் அப்படின்னு எழுத முடியாது. we have to use that are being taken. ஏன்னா ஸ்டெப்ஸ் இல்லையா, ப்ளூரல்ல இருக்கு. அப்போ சிங்குலரா இருந்தா ஸ்டெப் தட் இஸ் பீயிங் டேக்கன் எழுதணும். ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் பீயிங் டேக்கன் எழுதணும். வெறுமனே தட் கூட பீயிங் டேக்கனை வந்து நம்ம சேர்க்க முடியாது. The only bad thing about these flowers are the pollen which causes allergy in many people. ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்ன, இந்த ஃப்ளவர்ஸை பத்தி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆர்னு போட்டிருக்காங்க. அப்போ only bad thing about these flowers are the pollen which causes allergy in many people. இங்க ரெண்டு verb நமக்கு வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரே ஒரு கெட்ட விஷயம் இந்த ஃபிளவர்ஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் போட்டிருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட சொல்ல வந்தது ஃபிளவர்ஸ் பத்தி இல்ல, ஃபிளவர்ஸோடைய பேட் திங் பத்தி. அப்ப சப்ஜெக்ட் என்னது, பேட் திங் தான் சப்ஜெக்ட் இல்லையா, ஃபிளவர்ஸ் வந்து சப்ஜெக்ட் இல்ல. அப்ப நம்மளுக்கு verb ஆர் போடக்கூடாது, அங்க என்ன போடணும், இஸ் போடணும். அதுக்கப்புறம் வரத பாத்தீங்கன்னா போலன் விச் காசஸ்னு வருது. போலன் தான் அப்ப சப்ஜெக்ட், விச்சுக்கு முன்னாடி உள்ளது இல்லையா, அப்ப காசஸ் கரெக்டா போட்டிருக்காங்க. பட் ஃபிளாஸுக்கு அப்புறம் நம்ம ஆர் போடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வரும். வேர்பு பக்கத்துல ஒரு நவுன் ப்ளூரல் இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம என்ன ஆயிடுவோம்னா, ஓ இது சரியா தான் இருக்குன்னு நினைச்சிருவோம். பட் அந்த கவர்ன் பண்ணக்கூடிய அந்த வேர்பை கவர்ன் பண்ற சப்ஜெக்ட் எங்க இருக்கு, அந்த பேட் திங், அதுதான் அதை கவர்ன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். neither the ministers nor the intelligence sources, neither nor வந்தாச்சு, was aware of the coup being planned in the country அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ மினிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு, செகண்ட் பார்ட்ல இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் இருக்கு. ரெண்டுமே ப்ளூரல் தான். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாருக்கு அப்புறம் வரக்கூடியது என்னது, இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ். அதுதான் நம்மளுடைய வேர்பை டிசைட் பண்ண போகுது. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, was aware of the coup அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ was வந்து இங்க தப்பு. we change that into where. next one, the prime minister as well as his secretary, ரெண்டுமே சிங்குலர் தான். ஃபர்ஸ்ட் இது பிரைம் மினிஸ்டர், அப்புறம் his secretary. பட் as well as போட்டிருக்கிறதால வேர்பை டிசைட் பண்ண போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் as well as his secretary was expected to arrive in Chennai அப்படின்னு எழுதணும். The sum and substance of his speech were essentially anti-establishment அப்படின்னு கொடுத்திருக்கு. சப்ஜெக்ட் என்ன கொடுத்திருக்கு, the sum and substance. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், த வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்டுக்கு கொடுக்கல. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது கான்செப்ட்ல ஒண்ணுதான். அதாவது மொத்தமா சுருக்கமா அவர் பேசுனது என்னன்னா அப்படின்னு சொல்றதுக்கு சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் வந்து ஒரே ஒரு முறை ஆர்டிகிள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அப்ப நம்ம அதை சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்க வேர்ப் வந்து வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம என்னவா மாத்திரணும், we have to change that into yes. ஓகேவா. next one,
Union members say that little thought has been spared for families of employees who develops health issues owing to living and working in unhygienic conditions. கொஞ்சம் லாங்கா தெரியும் கொஸ்டின். இந்த மாதிரி தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அதை நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா ஆகிற மாதிரி தெரியும். யூனியன் மெம்பர்ஸ் சே சொல்றாங்க. ஓகே, செட்னு இருக்கலாம், சேனும் இருக்கலாம், தப்பு இல்லை. தட் லிட்டில் தாட் ஹேஸ் பீன், லிட்டில் தாட் வந்து சிங்குலர் இல்லையா, ஸோ ஹேஸ் பீன் கரெக்டா கொடுத்துருக்கு. ஹேஸ் பீன் ஸ்பேர்ட் ஃபார் ஃபேமிலிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஓகே, எம்ப்ளாயிஸோடைய ஃபேமிலிஸ்க்கு லிட்டில் தாட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்திருக்கு, ஹூ வந்தாச்சு. அதுக்கப்புறம் டெவலப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெவலப்ஸ்ங்கிற வேர்பை டிசைட் பண்ணக்கூடிய வேர்டு எங்க இருக்கு, ஹூக்கு முன்னாடி இருக்கு. எம்ப்ளாயிஸ் தான் டிசைட் பண்ணுது இல்லையா, எம்ப்ளாயிஸ் டிசைட் பண்ணுது. ஃபேமிலிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயிஸ் கூட டிசைட் பண்ணல, இங்க ஃபேமிலிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல உள்ள இந்த ஃபேமிலிஸ்ங்கிற வேர்டு தான் டிசைட் பண்ணுது. அப்ப ஃபேமிலிஸ் பத்தி நம்ம சொல்லும் பொழுது ஃபேமிலிஸ் ப்ளூரலா இருக்கதால வேர்பு வந்து டெவலப்ஸ்னு இருக்க முடியாது. நம்ம என்னவா மாத்திடுறோம், அதை டெவலப்னு மாத்திடுறோம். The Make in India initiative has drawn the attention of global players which were evident during the mega event of February this year at the commercial capital Mumbai. இதுவும் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கு நடுவுல, அந்த சென்டென்ஸ் நடுவுல நிறைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்தா அதுக்கு முன்னாடி உள்ள வேர்டு என்னன்னு பார்க்கணும். ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னா அந்த ஆஃப்க்கு முன்னாடி உள்ளது என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் ஹேஸ் ட்ரான் த அட்டென்ஷன், கரெக்ட் தான். ஏன்னா அது சிங்குலரா இருக்கு. ஹேஸ் ட்ரான் த அட்டென்ஷன் ஆஃப், யாருடைய அட்டென்ஷனை டிரா பண்ணிருக்கு, குளோபல் பிளேயர்ஸோட அட்டென்ஷனை அதை டிரா பண்ணிருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, விச் வேர் எவிடென்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, விச் வேர் எவிடென்ட், அது வந்து ரொம்ப பட்டவர்த்தனமா தெரிஞ்சிச்சு, தெளிவா தெரிஞ்சிச்சு. எப்போ, எதுல, அந்த மெகா ஈவெண்ட்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப விச்க்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்கு, குளோபல் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க, ஆனா அது இல்ல சப்ஜெக்ட். ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கு, அட்டென்ஷன் இருக்கு இல்லையா. அப்போ அட்டென்ஷன் ஆஃப் குளோபல் பிளேயர்ஸ் விச் அப்படிங்கிறது கரெக்ட் தான். இப்ப குளோபல் பிளேயர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ஹூ நம்ம போடணும். ஆனா அட்டென்ஷன் ஆஃப் குளோபல் பிளேயர்ஸ் நமக்கு தந்திருக்கிறதால அட்டென்ஷன் தான் இந்த வேர்பை டிசைட் பண்ணும். ஸோ அந்த விச் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல தப்பு இல்லை. அப்ப எங்க தப்பு இருக்கு, அதுக்கப்புறம் வேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர் எப்ப கொடுக்கணும், ப்ளூரலுக்கு தான் கொடுக்கணும். நம்மளுடைய ஆக்சுவல் சப்ஜெக்ட் என்னது, பிளேயர்ஸ் கிடையாது, அட்டென்ஷன் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், வேர் எடுத்துட்டு வாஸ் எவிடென்ட் அந்த அப்படின்னு போட்டுறணும். நம்ம தான் அது கரெக்டா இருக்கும். While what you apply to your skin is an essential part of your skincare regime, what you eat are of equal importance அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, கமாக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இருக்கு, while what you apply to your skin, உங்க ஸ்கின்னுக்கு நீங்க என்ன அப்ளை பண்றீங்களோ அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கு. உங்க ஸ்கின்னுக்கு நீங்க என்ன அப்ளை பண்றீங்களோ அப்படிங்கிறது என்ன சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்ட், அது ப்ளூரல் கிடையாது. அப்ப எஸ் போட்டிருக்காங்க. அது உங்க ஸ்கின் கேர் ரெஜிம்ல ஒரு முக்கியமான பார்ட்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து கமா போடுறாங்க. கமாக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவும் ரொம்ப முக்கியம் ஸ்கின் கேருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன அப்ளை பண்றீங்கன்றது மட்டும் முக்கியம் இல்லை, நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறதும் முக்கியம். அப்ப இங்க ரெண்டு விஷயம் நமக்கு சொல்றாங்க. ஒண்ணு நீங்க என்ன போடுறீங்கிறது, ரெண்டாவது நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறது. அப்ப என்ன போடுறீங்கிறதும் சிங்குலரா தான் இருக்கு, என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறதும் சிங்குலரா தான் இருக்கு. அப்ப அந்த வாட் யூ ஈட் அப்புறம் என்ன போடக்கூடாதுன்னா நம்ம ஆர் போடக்கூடாது, அது வந்து தப்பு. ஸோ we have to use what you eat is. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஏன்னா சில சமயங்களில் சப்ஜெக்ட் ஒன் வேர்டா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ரேஸா இருக்கலாம். ஃப்ரேஸா இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், அது சிங்குலரா இருக்கா இல்ல ப்ளூரலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், the merchant counted the number of pearls, okay, to make sure that none of them were missing. நம்ம ஏற்கனவே none பார்த்துட்டோம். ஸோ நன்னுக்கு வந்து we have to use a singular verb, was missing, correct. The reason behind his success in the recent past is due to hard work and the presence of mind. என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய அந்த வெற்றி சமீப காலத்துல, கடந்த காலத்துல அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும். வெற்றி அடைஞ்சது எப்போ, பாஸ்ட்ல. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க், அதுக்கு காரணமா இருந்த ஹார்ட் ஒர்க் நடந்தது எப்போ, அதுவும் கடந்த காலத்துல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் கடந்த காலத்துல. அப்ப நம்ம வேர்ப் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ் எழுதணும்.
இதுவே அவருடைய ரீசன்ட் பாஸ்ட்ல உள்ள வெற்றியை பத்தி சொல்லாம ஜெனரலா சொல்றாங்க. த ரீசன் பிஹைண்ட் இட் சக்சஸ் இஸ் டியூ டு ஹார்ட் ஒர்க் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா இஸ் போதுமானது. ஆனா நம்ம பேசக்கூடிய சக்சஸ் எதை பத்தியது? சமீபத்தில் இருந்த கடந்த காலத்தில் நடந்த ஒரு வெற்றியை பத்தி சொல்லும் பொழுது அந்த கடின உழைப்பு, அதற்கு காரணமா இருந்த கடின உழைப்பும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எங்க இருந்திருக்கு? பாஸ்ட்ல தான் இருந்திருக்கு இல்லையா? சோ we have to use was due to, is due to எழுதக்கூடாது. The main advantage India has over other countries is its large human capital which make it our ideal outsourcing base அப்படின்னு கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? மெயின் அட்வான்டேஜ் இந்தியா ஹேஸ். ஸோ இந்தியாவுக்கு ஹேஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. மற்ற கண்ட்ரிகளை விட நம்மளுக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவர் அதர் கண்ட்ரிஸ் இஸ், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா மெயின் அட்வான்டேஜ் தானே இங்கே சப்ஜெக்ட். ஹேஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க, இஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. இட்ஸ் லார்ஜ் ஹியூமன் கேபிட்டல். எதுடைய லார்ஜ் ஹியூமன் கேபிட்டல்? இந்தியாவோட. அதனால இட்ஸ் அப்படிங்கிற வேர்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லார்ஜ் ஹியூமன் கேபிட்டல்ங்கிறது சிங்குலர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? விச் மேக்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்து டென்ஸ் பிரசன்ட்ல இருந்தா வேர்பு கூட கண்டிப்பா எஸ் சேர்க்கணும். ஸோ இங்க மேக் வந்து மேக்ஸ் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈட்டிங் a protein rich breakfast lead to children consuming fewer calories during lunch time. என்ன கொடுத்துருக்காங்க? சப்ஜெக்ட் என்ன? புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து குழந்தைங்க சாப்பிட்றது எதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா லஞ்ச்ல கொஞ்சமா கலோரிஸ் சாப்பிட்டுப்பாங்க, எடுத்துப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ ஈட்டிங் எ புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது வந்து சப்ஜெக்ட். அது சிங்குலரா ப்ளூரலா? நம்ம ஏற்கனவே இந்த ஸ்கின் கேருக்கு பார்த்த மாதிரி தான் இதுவும். அதாவது ஒரு புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவது என்பது அப்படின்னு கொடுக்கும்போது அது சிங்குலர் தான் இல்லையா? அப்போ லீடுன்னு கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்டும் சிங்குலர். அப்ப என்ன பண்ணோம்? நம்ம லீட்ஸ் அப்படின்னு எழுதிடணும்.